சார் இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்னென்ன இருக்குது சார்? நீங்கள் பாலிசி எடுக்கிறப்ப முக்கியமான 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயம் இந்த பாலிசியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாலிசி எடுத்துக்கலாம். நோ அன்லிமிட்டட் ரூம் ரெண்ட் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிருக்கப்ப நம்ம ரூம் ரெண்ட் இருக்குல்ல, அந்த ரூம் ரெண்ட்டில் எவ்வளவு சார்ஜ் பண்ணாலும் அந்த ரூம் ரெண்ட் அந்த பாலிசியில் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கிறோம். 2வது நோ கிளைம் போனஸ் அப்படின்னா நம்ம பாலிசி எடுக்கிறப்ப இந்த வருஷம் நம்ம பாலிசியில் எந்த கவரும் வரலை, எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுக்கலை அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இயரில் இந்த பாலிசியை நம்ம ரினியூவல் பண்றப்ப அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நோ கிளைம் போனஸ் அந்த பாலிசியோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். 3வது ஜீரோ கோபே அப்படின்னா நமக்கு கிளைம் கிடைக்கிறப்ப ஒரு சில பாலிசியில எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாதி அமௌண்ட் நம்ம இன்சூரன்ஸ்ல கிளைம் கிடைக்கிற மாதிரியும் பாதி நம்ம கையில இருந்து பே பண்ற மாதிரியும் இருக்கும். ஆனா மொத்தமே இன்சூரன்ஸ்லயே கிடைக்கிற மாதிரியான பாலிசியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி எடுக்கிறது நல்லது. 4வது அன்லிமிட்டட் ரீஸ்டோரேஷன் அப்படின்னா நம்ம எடுக்கிற பாலிசியில நம்ம சம் இன்சூர்ட் அமௌண்ட் எவ்வளவுக்கு எடுத்திருக்கோமோ அந்த லிமிட் காலி ஆனாலும் மறுபடியும் நமக்கு ஃபுல் கவரேஜ் ஆகுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து அந்த பாலிசி எடுங்க. இந்த மாதிரி அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சு எடுத்தீங்கன்னா பாலிசி எடுக்கிறப்ப இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.